ஹலோ கைஸ், வெல்கம் டு கூட தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்லேருந்து போகலாம். ஒரு பிகினரில் டுட்டோரியல் தான் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு ஹேக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து கமாண்ட் லைனில் வந்து எப்படி வந்து நீங்கள் கமாண்ட்ஸ் தரணும், எப்படி வந்து இன்ட்ராக்டிவ் டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டூல் மோஸ்ட்லி வந்து லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ் வேணும்னாலும் பின்னாடி வர டுட்டோரியலில் பார்க்கலாம். இது மோஸ்ட்லி வந்து நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்டு, நான் வந்து காலி லினக்ஸில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து யுனிக்ஸ் ஷெல்லில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ணுறது வந்து ப்ரௌனி ஷெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் தான். நிறைய ஷெல் ஸ்கிரிப்டிங் இருக்குது. கார்ன் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங், ஷீ ஷெல் ஸ்கிரிப்டிங், அப்புறம் வந்து டி ஷெல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பார்க்குறது ஷெல் ஸ்கிரிப்டிங், அதாவது ப்ரௌனி ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிறைய டுட்டோரியல் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டெர்மினல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் க்ரியேட் பண்ணிங்க, ஏன்னா இது ரொம்பவே பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னாக்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நீங்கள் பார்த்தாலே புரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ வந்து நீங்கள் என்ன வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெர்மினல் வரும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ கொடுக்குற கமாண்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். PS1ங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிள். அது வந்து ஷெல்லை நம்ம க்ரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்படி கொடுத்துட்டிங்கனாக்கா ஷெல் வந்துடும். ஸோ இப்படி ஷெல் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெல்லில் வந்து நம்ம இப்போது ஏதாவது ஒன்று நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க எக்கோ கோடர் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ எக்கோங்கிறது மற்ற லாங்குவேஜில் பிரிண்ட்டுங்கிற மாதிரி இந்த இதில் பிரிண்ட், எக்கோ வந்து யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். கமாண்டுக்கு வந்து நீங்கள் கமாண்ட் கொடுத்து இன்புட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா, அதாவது ஆஷ் கொடுத்தீங்கன்னாக்கா கமாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான எல்லா லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி ஷெல்லுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஹலோ வேர்ல்டு பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு எக்கோ வச்சு எக்கோ வந்து எப்படி ஃபைல்குள்ளே போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஷெல்லோட ஃபைல் பாத் கொடுக்கணும். அதுதான் வந்து எனி லாங்குவேஜ் நீங்கள் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டூலோடைய பாத்து தரணும் லினக்ஸில். அது எதுக்குன்னா, நீங்கள் யூசேஜ் வந்து கரெக்டாக, அந்த டூல் வந்து யூசேஜுக்கு வந்து அப்புறம் எடுத்து பார்த்தாக்க தெரியறதுக்கு, ப்ளஸ் வந்து இந்த ஷெல்லு வந்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்குதுன்னு நம்மளுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஹலோ வேர்ல்ட். இதோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னா, ப்ரௌனி எக்ஸ்டென்ஷன் வந்து SH, சி ஷெல்லுக்கு வந்து CSHன்னு இருக்கும், TCSH, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ப்ரௌனி ஷெல்லுங்கிறதுனால SH. ஸோ இப்போ இது கொடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட் லைன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் லைன் கொடுக்கணும் அப்படின்னாக்க எக்கோ ஹலோ வேர்ல்ட், அதாவது நீங்கள் ஸ்கிரிப்டுக்குள்ளே, அதாவது ஹலோ வேர்ல்ட் .sshக்குள்ளே இதை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ செகண்ட் லைன் கொடுக்கணுன்னா செகண்ட் லைன் கொடுத்து ஹலோ வேர்ல்ட் .sh SHக்கும் கொடுத்தீங்கன்னாக்க இப்போ போய்டும். இது வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டபுளாக மாற்றுறதுக்கு நிறைய கமாண்ட் இருக்குது. chmodன்னு இருக்குது. நீங்கள் இப்போ வந்து chmod 555 அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 755ங்கிறது வந்து ரீட் ரைட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறது. ப்ளஸ் எக்ஸிக்யூட்டபுளாக மாற்றணுன்னா A+R/Xன்னு கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 7HH கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்து ஹலோ வேர்ல்ட் .sh கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணுறப்ப உங்களோட ப்ரோக்ராமு டாட் வச்சு ஹலோ வேர்ல்ட் .shன்னு கொடுத்தீங்கன்னாக்க ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். நான் VA எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது எடிட்டர் உங்களுக்கு நல்லா ஷெல்லில் தெரியும்னாக்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து VA எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், அதை விம்முன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டிருந்தோம், செகண்ட் லைன் போட்டிருந்தோம், அதை வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து வாங்கிச்சு. இப்போ நான் வந்து புதுசாகவே ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணணும். ஹலோ வேர்ல்ட் VA எடிட்டர், அதை நான் புதுசாகவே க்ரியேட் பண்ணி அதிலேருந்து நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய விம் எடிட்டரில் வந்து நீங்கள்
பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அதோட பாத்தை வந்து நீங்கள் கொடுத்துடணும். win sh. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறீங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணது :w ரைட் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட்டபுளாக மாற்றுறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் 755 கொடுக்கலாம். இன்னொன்று வந்து a+r(x) இது வந்து ரீட் ரைட் எல்லா ஆக்சஸும் கொடுத்துரும். எல்லா ஆக்சஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டபுளாகவும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து hello world editor அப்படி கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுற மாதிரி எப்பயும் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணாக்க என்ன அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த டுட்டோரியலில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்க எப்படி ஷெல் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க. ஷெல் ஸ்கிரிப்டிங்னா நீங்கள் இன்ட்ராக்டிவாக ஒரு டூல் க்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் வந்து நீங்கள் கமாண்ட் லைனில் வந்து எப்படி வந்து நீங்கள் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து அதை ஸ்கிரிப்டாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அதை சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்கோனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். கமாண்ட் எப்படி கமாண்ட்ஸ்னால் இப்போ வந்து சும்மா ஸ்ட்ரிங்காக கொடுக்கறது எப்படி அதை சொல்லி பார்த்தோம். எக்கோ வழியே எப்படி ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணுறது ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து விஐ எடிட்டர் மூலியமாக எப்படி ஷெல் ஸ்கிரிப்டிங் பண்ணுறது அதுக்கு வந்து ரைட் ஆக்சஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஆக்சஸ் கொடுத்தோம். அடுத்தது அதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டுட்டோரியல். செகண்ட் டுட்டோரியலில் வந்து அது வேறு டைப்லாம் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.